Taste the Daily. சென்னையிலிருந்து பரப்புரைக்கு புறப்பட்டு 22 நாட்களான நிலையில் தன்னை யார் என்றே தெரியாத அளவிற்கு மாறிவிட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அவர் பரப்புரை பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, பாட்டின்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல, உரிமையோட கூப்பிடுற. நம்ம ஆட்சி அமைக்கும் போது கோவிட் பெருந்தொற்று 2வது பேரலை, செகண்ட் வேவ். மோடி என்னமா பண்ணாரு? வந்து பார்த்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாரும் வீட்டுல உட்கார வச்சாருல, கிட்டத்தட்ட ஜெயில உட்கார வைக்கிற மாதிரி நம்ம 6 மாசம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தோம். யாரும் எந்த வேலையும் பார்க்கல, வெளில வரக்கூடாதுன்ட்டாரு, எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கன்ட்டாரு. ஏதாவது இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? 6 மாசம் நம்மள வேலை பார்க்க விடல. ஒரு அரசு இழப்பீடு தொகை கொடுக்கணும்ல, வசூல் பண்ணாரு. PM கேர் ஃபண்ட் வசூல் பண்ணாருமா, கிட்டத்தட்ட 32,000 கோடி. அதுக்கு இப்ப வரைக்கும் கணக்கே காட்டல. RTIல தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 32,000 கோடிக்கு கணக்கு கிடையாதுமா. வாங்கினாரு கோவிட் காலத்துல PM கேர்ஸ் ஃபண்ட் வசூல் பண்ணாரு. 1 ரூபாய் கூட இதை கணக்காட்டல. பீகார் மக்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தா 7 ரூபாய், உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபாய் கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்கள் 1 ரூபாய் கொடுத்தா, எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யாருமா கொடுக்கறது? நம்மளுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம். தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கணும்னு, ஏன்னா நீங்க அவர் எப்ப வந்தாலும் ஓட விடுறீங்க. போன வாட்டி பெரிய அடி கொடுத்தீங்க, 39 தொகுதி ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை அதை விட மிகப்பெரிய அடியா இருக்கணும். 40க்கு 40 ஜெயிச்சாகணும். 29 பைசா காட்டணும். திமுக யாரு, தமிழ்நாட்டு மக்கள்லாம் யாரு? மானமிகு சுயமரியாதைக்காரர்கள். எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை கொடுங்க. நம்முடைய உரிமைகள்லாம் மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் போட்டு திரு பாதம் தாங்கி பழனிசாமி பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு. இப்ப அதெல்லாம் மீட்கணும்னா நீங்க ஒரு நல்ல பிரதமர் வரணும்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பிரதமர் வரணும்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமையை திருப்பி தரக்கூடிய பிரதமர் வரணும்னா, நீங்க அனைவரும் சேர்ந்து பிரகாஷ் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஜெயிக்க வச்சு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும். நான் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு பாதம் தாங்கி பழனிசாமி பார்த்து கேட்கிறேன், நீங்க தான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். திரு மோடி அவர்களை எதிர்த்து கூட வேணாம், நீங்க மோடியை பார்த்து ஒரு மூச்சு விட்டுருங்க பாப்போம். ஒவ்வொரு தரப்பு அவர் சொல்றாரு, உதயநிதி ஒன்னே தான் பேசிட்டு இருக்காரு, ஒரே மாதிரி பேசுறாரு, ஒரே வார்த்தை பேசுறாருன்னு. பின்னா மாத்தி மாத்தியா பேச முடியும்? ஆளுக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன பச்சவந்தியா அதிமுக கார மாதிரி, திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி? எனவே இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னா, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும்னா உங்களோட கைகள்ல இருக்கு. செஞ்சிருவீங்களா? நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். நான் சென்னையில இருந்து கிளம்பி 22 நாள் ஆச்சு. இப்ப நான் என் வீட்டுக்கு போனா என்ன அடையாளம் தெரியாது அவங்களுக்கு. நீ யாருன்னு கேட்பாங்க, ஏன்னா தொண்டை போயிடுச்சு, போயிடுச்சு. Taste the Daily. Taste the Daily.